மாய்ஸ்சரைசர். இது வந்து ஆயில் ஸ்கின்னுக்கு போடலாம். இது பார்த்தீங்கன்னா எமோலின் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவ் ஸ்கின்னு, ப்ராப்ளமேட்டிக் ஸ்கின் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ப்ராடக்ட் ஏற்றுக்காது. இது வந்து மெடிக்கல் பேஸ்ட் ப்ராடக்ட், அதனால இது எமோலின் நீங்கள் யூஸ் பண்ணலாம். சென்சிட்டிவ் ஸ்கின் சொன்ன பார்த்தீங்களா, அந்த மாதிரி ரேட்டு ஜாஸ்தி. பிஎஸ்சி இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது? இதுவுமே மாய்ஸ்சரைசர் தான். அது வந்து நார்மல் ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணலாம். வாட்டர் பேஸ்டு மாய்ஸ்சரைசர். இது ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு மாதிரி இது தண்ணி மாதிரி வாட்டர் பேஸ்ட் இருக்கும். பிஎஸ்சி ஒரு 800 ஃபேர் ஸ்கின்னுக்கு. அது நார்மல் டு ஃபேர் ஸ்கின். இது எம்ரோலைஸ். நான் வந்து நிறைய யூஸ் பண்ணுறது இந்த எம்ரோலைஸ் தான். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாய்ஸ்சரைசர். இது எப்படின்னா லாங் லாஸ்டிங், ரொம்ப நேரத்துக்கு உங்கள் மேக்கப்பை வந்து நல்லா லாக் பண்ணி வச்சுக்கோ. எந்த ஸ்கின் டைப்? எமோலின். இது வந்து 2800 ரூபாய். எந்த ஸ்கின் டைப்? எல்லா ஸ்கின்னுக்கும் யூஸ் பண்ணலாம், ஆல் டைப் ஸ்கின். இதில் வந்து நீங்கள் வந்து ஸ்கின் இப்படி இருக்குது, இந்த ஸ்கின்னுக்கு இது யூஸ் பண்ணுறா, அந்த ஸ்கின் அது யூஸ் பண்ணுறா பார்க்க வேண்டாம். எல்லா ஸ்கின்னுக்குமே இந்த எமோலின் நீங்கள் யூஸ் பண்ணலாம். எம்ரோலைஸ் அதான் எம்ரோலைஸ். பார்த்து எழுதுறீங்க, பேச பார்த்து எழுதுங்க. எம்ரோலைஸ் எழுதிட்டீங்களா? இல்லை பார்த்து கூட எழுதிட்டீங்க. ஓகே மேம். இது வரைக்கும் பேஸ். கிளாஸ் க்ளோ. இது மேம் பிரைமரா மேம்? சீரம் கரெக்டாக போட்டேன். மாய்ஸ்சரைசருக்கு அப்புறமா இந்த சீரம் தான் யூஸ் பண்ணுவேன். இது கிளாஸி லுக்குக்கு தான் போடணும். என்ன மேம் பேர்? ரீனி RENWE. நல்லா கிரீன் எழுதி வச்சுக்கிறேன் மேம். ஓகே மேம். ரீனி கிளாஸ் க்ளோக்கு தான் போடணும், மற்ற எல்லாத்துக்கும் போடாதீங்க. சீரம் கிளாஸி லுக்குக்கு சீரம் அப்ளை பண்ணணும் ஃபேஸில். இப்போ மாய்ஸ்சரைசருக்கு அடுத்து இது போட்டு ஃபுல் ஃபேஸுக்குமே இதை அப்ளை பண்ணணும். இதுக்கே வந்து இன்னொன்று ஏதாச்சும் இருக்கா இதுக்கு ஆல்டர்னேட்டிவ்னா இங்லாட், INGLOT இங்லாட் சீரம், மிக்சிங் சீரம் போட்டிருக்கோம் அதில். அது எந்த ஸ்கின் டைப்? எல்லா ஸ்கின்னுமே சீரம் வந்து எல்லா ஸ்கின்னுமே யூஸ் பண்ணலாம். இது வந்து ஆயில் ஸ்கின்னுக்கு சீரம் யூஸ் பண்றது அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஸ்கின்னுக்கு நம்ம கிளாஸ் லுக் கொடுக்க முடியாது. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், செலிபிரிட்டி லுக்கு, ஸ்கின் நல்லா ஃபேரா இருக்கு, இவங்களுக்குலாம் மட்டும் நம்ம கிளாஸி லுக் கொடுக்க முடியும். அந்த மாதிரி ஸ்கின்னுக்கு நீங்க இதை யூஸ் பண்ணலாம். இந்த ஆயில் ஸ்கின்னுக்கெல்லாம் வந்து நீங்க சீரம் யூஸ் பண்ணக்கூடாது. டார்க் சர்க்கிள் இருக்கு, பிக்மெண்டேஷன் இருக்கு. பிக்மெண்டேஷன் என்ன சொல்லுங்க ஒருத்தர்? அந்த கரு இல்ல, கருப்பா மீன்ஸ் இப்போ டார்க் ஸ்பாட்ஸ் கூட இருக்கு. அது டார்க் ஸ்பாட்ஸ். இந்த கண்ணு சுத்தி கருப்பு வளையாம பிக்மெண்டேஷன் அப்படின்னா இந்த வாய் சுத்தி கருப்பு இருக்குங்களா, இந்த இடம் சுத்தி நிறைய பேர் கருப்பு இருக்கும், இந்த இடத்துல கருப்பு இருக்கும், இங்க இருக்கும். இதெல்லாம் வந்து பிக்மெண்டேஷன். இதை ஹைட் பண்றதுக்கு டார்க் ஸ்பாட்ஸ், டார்க் சர்க்கிள் இதெல்லாம் கரெக்ட் பண்றதுக்கு கரெக்டர் யூஸ் பண்ணுவோம். இதுல பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கரெக்டர். இந்த பிக்மெண்டேஷன் கவர் பண்ணுறதுக்கு, டார்க் ஸ்பாட் கரெக்ட் பண்ணுறதுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கரெக்டர் யூஸ் பண்ணலாம். ஆரஞ்சு கரெக்டர் கூட பார்த்தீங்கன்னா டஸ்கி டு மீடியம் டோன் வரைக்கும் தான் நீங்கள் ஆரஞ்சு கரெக்டர் யூஸ் பண்ணணும். ரொம்ப ஃபேராக இருக்காங்க அப்படின்னும் போது அவங்க ஸ்கின்னை விட ஒரு டோன் கம்மியாக இருக்க டோன் எடுத்து நீங்கள் போடலாம். இப்போது ஃபேராக இருக்காங்கன்னா இதை வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாம். வெள்ளையா டஸ்கி டோனுக்கு அவங்களுக்கு ஆரஞ்சு போட்டோன்னா ஒரு மாதிரி தெரியும். நீங்கள் ஃபவுண்டேஷன் போட்டதுக்கு அப்புறம் அந்த டோன் LA கேர்ள் பார்த்தீங்களா, இதில் வந்து எல்லாமே சேர்ந்த மாதிரி இருக்கும், எல்லா ஷேட்ஸுமே இருக்கும். இது வந்து டெர்மா பேலட். இது வந்து 2500 தான். இதுவும் இந்த மாதிரி வாங்கிச்சிங்கன்னா ஆமாம். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி இருக்கும். இது வந்து ரொம்ப திக்காக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரீமியாக இருக்கும். இதுவும் PSC இதெல்லாம் க்ரீமியாக இருக்கும். இதெல்லாம் வந்து பட்டர் டைப்பில் இருக்கும், ரொம்ப ரொம்ப க்ரீமியாக இருக்கும். இது வந்து பண்ணா திக். இப்போ அதில் நம்ம திக்காக எது நம்ம எடுத்து போடுறது? இது இந்த சீரம் இருக்குல்ல, சீரம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். சீரமோட வேலையே முக்கால்வாசி அதுதான், மிக்சிங்க்கு வச்சுக்கலாம். என்ன நம்ம பேர்? டெர்மா பேலட் எங்களுக்கு வந்து இருக்கு. இப்போ நம்ம ஒரு ப்ரொஃபஷனலாக பண்ணுறோம் அப்படின்னும் போது உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸ் எதுனா 1000 அஃபோர்ட் பண்ணணும். நீங்கள் அதுக்கு கம்மியாக அஃபோர்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் 15000 20,000 சார்ஜ் பண்ணவே கூடாது, பண்ணாதீங்க. ஏன்னா மேக்கப் அவ்வளோ ஒர்த்தாக இருக்காது. ஃபவுண்டேஷனுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 ரூபாவாச்சு நம்ம வைக்கணும், சரியா? அந்த மாதிரி ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா தான் உங்கள் மேக்கப் நின்று பேசும், இல்லைனா பேசாது. சீக்கிரமாக போயிடும், பேச்சஸ் வந்துடும், இதெல்லாம் வந்துடும். அதனால உங்களுக்கு அஃபோர்ட் பண்ணுறது 1000 ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா இந்த ரீகோட் ஃபவுண்டேஷன். ஓகே.
ஆல் ஸ்கின் டைப்ஸா? நீங்க இது ஒண்ணு ஃபவுண்டேஷன் பொறுத்த வரைக்கும் ஸ்கின் டைப் பார்க்க வேண்டியது இல்ல, கலர் பார்க்கணும். நீங்க டஸ்கியா இருக்காங்களா, ஃபேரா இருக்காங்களா, மீடியம்ல இருக்காங்களா, ஃபவுண்டேஷன்ல நம்ம இதான் பார்க்கணும். ஸ்கின் டைப் பார்க்க கூடாது. எப்படி ஓகேவா? ஸ்கின் கலர் தான் பார்க்கணும். இப்போ நல்லா வெள்ளையா இருக்காங்க. ஷேட்ஸ் எல்லாமே உங்க நோட்ஸ்ல கொடுத்துருக்கேன். இப்போ இதுல பாருங்க, இது வந்து டார்க், இது மீடியம், இது ஃபேர். நான் 3 ஸ்கின் டோன் வச்சிருக்கேன். ஓகே. இப்போ நான் டார்க் யூஸ் பண்றேன், டார்க்கா இருக்கவங்களுக்கு டைரக்டா நான் டார்க் போட்டுருவேன். இப்போ டார்க்கோ இல்ல மீடியமோ, இப்போ இவங்களுக்குலாம் வந்து நம்ம டார்க்கா போட்டுடலாம். உங்களுக்கு 2 பேரும் டார்க்னா வந்து ரொம்ப டார்க் கிடையாது நீங்க, அதனால இதை கூட நீங்க அப்ளை பண்ணிடலாம். அப்படியே இதே மீடியமா இருக்காங்கன்னா இவருக்கு நான் டைரக்டா இதை அப்ளை பண்ணிடுவேன். ஓகே. இப்போ அவங்க ஃபேரும் இல்லை மீடியமும் இல்லை, அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணுவேன்னா மீடியமையும் ஃபேரையும் மிக்ஸ் பண்ணுவேன். ஓகே மேம். இப்போ அவங்க ஃபேரும் இல்லை மீடியமும் இல்லை, இப்போ அவங்க வந்து மீடியம் ஷேட் நான் இவ்வளோ எடுத்தேன்னா ஃபேருக்கு இத்துணூண்டு எடுப்பேன். இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது அவங்க ஷேடுக்கு வந்துடும். அதனால தான் நான் வந்து 3 ஷேட்ஸ் வந்து கம்பல்சரி 3 ஷேடு இருக்கணும் உங்ககிட்ட. ஓகே மேம். அப்போ தான் நீங்கள் மேனேஜ் பண்ண முடியும். ஃபேரு 52ல் நிறைய பேர் வந்து எனக்கு என்கிட்ட வந்த நிறைய இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டைப்பில் ஃபார்வர்ட் 52 இருக்கும். சின்ன பாக்ஸ், சின்னதாக இதுன்னு இருக்கும். நிறைய பசங்க நம்ம இது வந்து ஒரு 1200 1300 ரூபாய் ரேஞ்சில் வருமா, ஆனால் அந்த பசங்க வந்து இந்த மாதிரி அனுப்பிச்சிட்டு மேம் இது வாங்கலாமான்னு இந்த மாதிரி வாங்குவோம். இதுனா ஒரு 600ல் வரும். இந்த மாதிரி இது வேற பிராண்டு, நான் சொல்றது இந்த மாதிரி பாட்டிலில் ஃபார்வர்ட் 52 வருது, அது 600ல் வரும். அது வந்து நார்மலாக ஜென்ரலாக எல்லாரும் யூஸ் பண்ணுறது. இதில் ப்ரோன்னு இருக்கும், ப்ரோ ஆர்டிஸ்ட். இதுதான் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது, ப்ரொஃபஷனல் மேக்கப் ஆர்டிஸ்ட் யூஸ் பண்ணுறது இந்த ப்ரோ ஆர்டிஸ்ட். இதை தான் நீங்கள் ஃபார்வர்ட் 52 வாங்கும்போது பார்க்கணும். சரியா? இதுலேயும் பார்த்தீங்கன்னா நான் வந்து டஸ்கி வச்சுருப்பேன், மீடியம் வச்சுருப்பேன். ஓகே மேம். இப்போ வாங்கி வச்சுக்கலாம். 3 கூட வாங்கி வச்சுக்கலாம். இப்போ வந்து எனக்கு கஸ்டமர் வந்து மீடியம் ஷேடில் வராங்கன்னா நான் இந்த 2 ஷேட் எடுத்துன்னு போயிடுவேன். இதே ஃபேராக வராங்க அப்படின்னும் போது இது 3 எடுத்துன்னு போயிடுவேன். அந்த அதுக்காக தான் நான் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வாங்கும்போது எது மேம் வாங்கிக்கலாம்? ரீகோட் வாங்கிக்கோங்க. ரீகோட் பெஸ்ட்டாக இருக்கும் ப்ராடக்ட், நல்லா இருக்கும். ரீகோட்ல இந்த 3 வாங்கி வச்சுனா போதும் மேம். 3 வாங்கி வச்சுக்கோங்க. ஃபார்வர்ட் 52 வாங்கி வச்சுக்கோங்க. இதுக்கும் ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் தான் வித்தியாசம். அதான் ஃபவுண்டேஷன் வாங்கும்போது 1000க்கு மேல. ஆமாம். பிஎஸ் இதுவுமே நல்ல பிராண்டு தான். பிஎஸ்சி இதுவும் 1400 அந்த மாதிரி வரும். ஓகே மேம். இப்போ ரொம்ப ஹை பட்ஜெட்டு நீங்க ஒரு 20000 மேக்கப்ல அடிக்கணும்னா குடா பியூட்டி மேக், இது ஒரு ஃபவுண்டேஷன் 4000 ரூபாய் வரும். ஐயோ அம்மா. இதுவுமே 4200 ரூபாய் 4500 ரூபாய் வரும். நான் அந்த அளவுக்கு மேக்கப்பும் வந்து ஒர்த்தா இருக்கும். குடா பியூட்டி மேக், குடா HUDA. இது நான் 2 ஷேட் வச்சு நம்ம ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபவுண்டேஷன் கூட ஸ்ட்ரோக் க்ரீம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த சீரம் எதுக்கு மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஃபவுண்டேஷன் வந்து நம்மளுக்கு பிளெண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஃபவுண்டேஷன் திக்காக இருக்கும், திக் பண்ணும்போது பிளெண்டிங் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வராது, அங்கங்கே திட்டு நின்றுடும். அதுக்காக நீங்கள் சீரம் வந்து மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ளாலெஸ்ஸாகவும் வரும் மேக்கப்பு. உங்களுக்கு அந்த ஸ்கின் ஃபுல்லாகவே நல்லா அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக பிளெண்டிங் ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த சீரம் யூஸ் பண்ணுறது. இந்த ஸ்ட்ரோக் க்ரீம் எதுக்காக யூஸ் பண்ணுறது, இதோட சீக்ரெட் சொல்கிறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. இந்த ஸ்ட்ரோக் க்ரீம் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட எல்லா ஃபவுண்டேஷனும் நீங்கள் என்ன தான் டஸ்க் யூஸ் பண்ணாலும் ஃபேர் யூஸ் பண்ணாலும் எல்லாத்துலேயும் கொஞ்சம் எல்லோ டிண்ட் இருக்கும். அந்த எல்லோ டிண்ட்டை டம்ப் பண்ணுறதுக்கு தான் இது இந்த ஸ்ட்ரோக் க்ரீம். இது வந்து பிங்க்கு வாங்கிக்கணும். பிங்க்கு பர்பிள் இது 2லாம் நான் 2-3 யூஸ் பண்ணிருக்கேன். இதுக்காக அப்படின்னா ஹைலைட் ஸ்பாட்ஸ், எது ஹைலைட் ஸ்பாட்ஸாக நீங்கள் அந்த அக்கா சொன்னாங்க மாதிரி இந்த போனு, நோஸ் போனு, இங்கே இதெல்லாம் வந்து ஹைலைட் ஸ்பாட்ஸ். இந்த இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் என்ன ஃபவுண்டேஷன் போடுறீங்க, இப்போ டஸ்கி டோனுக்கு டஸ்கி ஃபவுண்டேஷன் போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த டஸ்கியை விட ஒரு டோன் எக்ஸ்ட்ரா டோன், அப்போ மீடியம் டோன் டஸ்கி போட்டிருக்கீங்க அப்படின்னும் போது மீடியம் டோனு இது எடுத்துக்கணும். இதை எடுத்துட்டு ஹைலைட் ஸ்பாட்ஸ், இதுதான் ஹைலைட் ஸ்பாட்ஸ்னால் இங்கே வந்து உங்களுக்கு நான் டெமோ பண்ணும்போது அது கவனிங்க. இந்த ஹைலைட் ஸ்பாட்ஸுக்கெல்லாம் வந்து கன்சீலர் இப்போ யூஸ் பண்ணுற பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் கன்சீலர், கரெக்டர் கிடையாது. இப்போ நான் கன்சீல் பண்ணுறேன். ஓகே. அதுக்கு வந்து எங்கெங்கே ஹைலைட்ஸ் பார்த்துக்கு இந்த இடம் இங்கே இதெல்லாம் வந்து நான் ஒரு டோன் எக்ஸ்ட்ரா எடுத்து அப்ளை பண்ணேன். அதுதான் ஹெச்டி. இது எதுக்காக அப்ளை பண்ணுறோன்னும் போது உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கும் போது கொஞ்சம் அந்த லைட்டிங்லலாம் திரும்பும் போது அந்த ஹைலைட்ஸ் பார்த்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் பிரைட்டாக தெரியும். அதுக்காக தான் அது ஹெச்டி மேக்கப். லிக்விட் ப்ளஷ், இந்த லிக்விட் ப்ளஷ் பார்த்தீங்கன்னா ஸ்விஸ் பியூட்டி, நான் வச்சுருக்க பிராண்டு ஸ்விஸ் பியூட்டி. NYBலையுமே கூட ப்ளஷ் இருக்குது, அதில் கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ரீகோட்லேயுமே ப்ளஷ் இருக்குது.
இது வந்து லிக்விட் ப்ளஷ்னு வருது. இந்த மாதிரி பேலட்ல கூட ப்ளஷ் வரும், க்ரீம் ப்ளஷ். இதை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்விஸ் பியூட்டி. ஓகே. இது blush. இங்க வந்துலாம் கிடையாது, வெறும் இங்க மட்டும்தான், இந்த போர்டில் மட்டும்தான். ஓகே மேம். இங்க மட்டும்தான் யூஸ் பண்ணணும் ப்ளஷ். இங்க தான் ப்ளஷ் ஆகும்ல சிரிக்கும் போது, அதனால அது அங்க யூஸ் பண்றது ப்ளஷ், லிக்விட் ப்ளஷ். லிக்விட் ப்ளஷ் போடும்போது உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து தனியா ப்ளஷ் தெரியாது, ஒரு மாதிரி கரகாட்டக்காரங்க மாதிரி இந்த சர்க்கஸ்காரங்கெல்லாம் போட்டுக்கிற ப்ளஷ் மாதிரி லுக்கு வராது உங்களுக்கு. அப்படியே ஸ்கின்னோட சேர்ந்து நேச்சுரல் ப்ளஷ் மாதிரி தெரியும். அதுக்காக தான் லிக்விட் ப்ளஷ். இந்த நேச்சுரல் ப்ளஷ் தெரியாது பார்த்தீங்கன்னா நம்ம ஹை ரேஞ்சில் மேக்கப் பண்ணும்போது 15,000 20,000 பண்ணும்போது இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க. நார்மலாக சும்மா கம்மி ப்ரைஸில் வரும்போது நீங்கள் பவுடர் ப்ளஷ் பண்ணி போட்டுக்கலாம். அவங்களுக்கு எதுக்கு அவ்வளோ இது, ஏன்னா அப்போ தான் இந்த மேக்கப் இந்த மாதிரி வித்தியாசம் தெரியும். இப்போ நாங்கள் வந்து இது செல்ஃப் க்ளோ கட்டு சப்டியாக இருக்குங்களா, இந்த இடம் வந்து கட் கொடுத்தா கொஞ்சம் ஸ்லிம்மாக ஃபேஸ் தெரியும், அதெல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா. அதுக்கு எதாவது கான்டூர், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க் ஷேட், ரொம்ப டார்க்காக இருக்கும். அப்போ தான் வந்து நீங்கள் கொடுக்குற கான்டூர் தெரியும். மீடியம்லலாம் கொடுத்தீங்கன்னா தெரியாது. அதுக்காக தான் இந்த டெர்மா பேலட் வச்சுருக்குது. இந்த டெர்மா பேலட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லா ஷேடும் இருக்கும், நீங்கள் தேவைக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இது யூஸ் பண்ணலாம், டார்க் ஷேட் இருக்கும். இந்த பனானா பவுடர் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அதே சொல்கிறீங்களா? ஆமாம், யாருமே இது யூஸ் பண்ணுறது என்ன, நான் ஒரு பரதநாட்டியம் மேக்கப் ஸ்கூல் ஆர்டர் வரும் எனக்கு இந்த ஸ்ப்ரிங் டேஸ்லேருந்து வருஷம் கொடுப்பாங்க. அந்த ஸ்கூல் ஆர்டருக்காக தான் இந்த பனானா போடுவாங்க. இது வந்து பரதநாட்டியம் புக்கிங் கொடுத்தாங்க, ஒரு 20 பேருக்கு மேக்கப் பண்ணுவாங்க. அது வந்து எப்பவுமே வந்து பரதநாட்டியம் மேக்கப் வந்து அவங்க வந்து ஸ்கின் ஃபினிஷில் கேட்க மாட்டாங்க, மேக்கப்பாக தெரியணும்னுவாங்க. அது வந்து அதனால வந்து இது ஃபார் பனானா பவுடர் வாங்கினேன். இப்போ நம்ம பிரைடுக்கு யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா ஹுடா பியூட்டியில் லூஸ் பவுடர் பிராண்ட் கட்டுங்க மேம். நம்ம ஹுடா பியூட்டி, ஹுடா பியூட்டி லூஸ் பவுடர். இப்போ லூஸ் பவுடர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனே நான் தர மாட்டேன். வாங்கினீங்கன்னா தயவு செஞ்சு ஹுடா பியூட்டி வாங்கிக்கணும். சரியா? ஆமா, 4000. இதுலேயே சின்னது கூட வருதுமா, காசு கொடுத்து அஃபோர்ட் பண்ண முடியாது. மீடியம் சொல்லிடுறேன் இருங்க. பாத்தீங்கன்னா ஷேட்ஸ் நிறைய இருக்கு. இப்ப நம்ம ஷேடா வாங்க வேண்டாம். இப்ப டஸ்கியா இருக்கவங்களுக்கு டஸ்கியா போட்டீங்கன்னா கருப்பா தான் தெரியும். அதனால டஸ்கிக்கு அவங்களோட ஒரு டோன் அதிகமா போடணும், அப்ப மீடியம் டோன் போடணும். அதுக்கு மீடியம் வாங்கி வச்சீங்கன்னா மீடியமா போடலாம். ஃபேருக்குமே பாத்தீங்கன்னா நம்ம ஃபவுண்டேஷன் அவங்க டோன்ல போட்டுருக்கோம், அதுல நீங்க மீடியம்ல இது போட்டாலுமே கரெக்ட் ஆகும். அதனால நீங்க மீடியம் ஒன்று வாங்குறா போதும். ஆமா, வாங்கி போட்டுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க இந்த மீடியம் ஷேட் மட்டும் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் சொன்னேன், ஹுடா பியூட்டில பிங்க் கலர்ல இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேரா இருக்கவங்களுக்கு பிங்க் கலர்ல பவுடர் போடும்போது இன்னும் லுக் வந்து நல்லா ஃப்ளாலெஸ்ஸா இதுவாக நல்லா தெரியும். அதனால அதுவும் வாங்கி வச்சுக்கோங்க. டிரான்ஸ்லூஷன் பவுடர், அது வந்து ஒயிட் கலர்ல இருக்கும், அதுவுமே உள்ள இருக்குன்னு நினைக்கிறேன், கவரேஜ் கொடுக்காது. இப்போ ஹுடா பியூட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து மேக்கப் பவுடர் போட்டதுமே மேக்கப் போட்ட மாதிரி லுக்கு தெரியும். போக 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 தான் செட்டில் ஆகும். இதே டிரான்ஸ்லூஷன் பவுடர் யூஸ் பண்ணும்போது ஃபவுண்டேஷன் போடும்போது என்ன ஃபினிஷிங்கில் விட்டீங்களோ அதே ஃபினிஷ் பவுடர் போட்டதுக்கு அப்புறமும் இருக்கும். அதனால தான் அது செலிபிரிட்டிக்கு மட்டும் யூஸ் பண்ணணும். அதாவது ரொம்ப ஃபேராக க்ளோவாக இருக்குது ஸ்கின்னு அப்படின்னும் போது அவங்களுக்கு யூஸ் பண்ணலாம். நார்மலாக இருக்கவங்களுக்கு நீங்கள் ஹுடா பியூட்டி யூஸ் பண்ணிங்கன்னா தான் மேக்கப் நல்லாயிருக்கும். எதுக்கோ வச்சுக்கோங்க, டிரான்ஸ்லூஷன் பவுடர் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. திடீர்னு பெரிய அலாட்டி செலிபிரிட்டி பண்ணுற அளவுக்கு உங்கள் மேக்கப் வந்து லாஸ்ட்டில் வந்து நல்லா என்ஹான்ஸாக தெரியறதுக்கு, நல்லா வந்து க்ளோவாக ஷைனாக தெரியறதுக்கு இந்த ஹைலைட்டு ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி ஷேட்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க, எல்லா 4 ஷேடு ஒன்றா இருக்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் வாங்கி வச்சுக்கிங்கன்னா இப்போ அப்ளை பண்ணும்போது இப்படி ப்ரெஷ் வச்சு ஒரே 4 கலரும் வந்துடும், நல்லாயிருக்கும். அது போடும்போது தனியாக போட்டிங்கன்னா கூட தனியாக தெரியும் கலர் கலராக. அப்படி இல்லாமல் இது மொத்தமாக எடுத்து இப்படி போட்டிங்க அப்படின்னா இந்த இடம்லாம் நல்லா ஒரு ஷைனிங்காக அப்படி இருக்கும். அதுக்காகவே இந்த ஹைலைட் இது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணி ஆகணும், எதுவுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது. நிறைய இந்த போர்ட்ஃபோலியோ இப்போ உங்களை ஹைலைட் போட விட்டுருவாங்க, ப்ளஷ் போட விட்டுருவாங்க. அதனால தான் உங்களாம் மனப்பாடு பண்ணுங்க சொல்லிட்டு இப்போ நீங்கள் சொல்கிறது லைனாக பண்ணிட்டு வரணும். லைனாக வந்து மனப்பாடு பண்ணுங்க. இப்போலாம் வந்து இப்போ வரைக்குமே நீங்கள் வந்து யாருமே வந்து மனப்பாடம் பண்ணல. பின்னாடி போர்ட்ஃபோலியோவில் வந்து கன்ஃபியூஸ் ஆனீங்கன்னா எனக்கு தெரியாது சொல்லிட்டேன். இவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்குது. இதில் வந்து ஒன்றா வச்சிங்கன்னா தான் இதெல்லாம் வந்து பசங்க பண்ண மிஸ்டேக்கு. நல்லா விட்டுருவாங்க. விட்டுட்டீங்கன்னா திருப்பி நம்ம எதுவுமே அப்ளை பண்ண முடியாது. இப்போ நீங்கள் ப்ளஷ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறப்பவே பண்ணிங்கன்னா தான் இந்த லிக்விட் ப்ளஷ் போடலை, நான் திருப்பி லிக்விட் ப்ளஷ் போடுறேன்னும் போது நீங்கள் பவுடர் அப்ளிகேஷன் லிக்விட் போட்டிங்கன்னா அடியிலேருந்து பேஸ்லேருந்து மேக்கப் வந்துடும், பிளெண்டரோட வந்துடும். அதுக்கப்புறம் அதை கரெக்ட் பண்ண முடியாது. சரியா?
அதே மாதிரி ஹைலைட்டர்ல இந்த மாதிரி பவுடர் டைப்ல ஹைலைட் என்ன மாதிரி பேரு? ஸ்விஸ் பியூட்டி தான் இது. இது வந்து பாத்தீங்கன்னா க்ரீமி டைப்ல இருக்கும். இதுவுமே நீங்க முடிச்சதுக்கு அப்புறமா ஹைலைட்டர் தான். இதை வந்து நீங்க ப்ரஷ் வச்சு பண்ணாம இந்த மாதிரி கையில எடுத்து இப்படி டேப் பண்ணீங்கன்னா இது வந்து இங்க தானே மேம்? ஆமா மினிமம் இது ப்ரஷ்ல வராது, கையில தான் டேப் பண்ணும். என்ன மாதிரி இதுவுமே பேரு? ஏர்த் ரிதம். பாத்தீங்கன்னா ரீகோட்ல இருக்கு. ரீகோட் பாத்தீங்கன்னா நீங்க கடையில எல்லாம் வாங்க முடியும், பிராண்ட் ரீகோட்ல இருக்காது. இது வந்து பாத்தீங்கன்னா நைக்கால அந்த மாதிரி இதுல இருக்கும். இது வந்து அப்படியே மொத்தமா உடனே வாங்கி இது வந்து 800 ரூபாய் போட்டிருக்கீங்க. ஆனா எப்பவுமே வந்து நைக்கால ஆஃபர் இருக்கும், 600க்கு உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து 3 நினைக்கிறேன், 0.3 நான் வரும் இதோட நம்பர் 03. ஒன்று வந்து லேஷ் பெருசா இருக்கும், லேஷ் சின்னதா கிடைக்கிறது தான் கஷ்டமே தவிர பெருசா ஈஸியா கிடைச்சிடும் உங்களுக்கு. அதனால இந்த ஓரளவுக்கு மீடியமா இருக்கிறது வாங்கினா நல்லா இருக்கும். எல்லாம் பெருசா வாங்கினீங்கன்னா கண்ணு மட்டும் தனியா அசிங்கமா தெரியும். இது ஐலாஷஸ் கம்பல்சரி போடணுமா? கம்பல்சரி போடணும். நார்மலுக்கு தான் நீங்க போட வேண்டியது இல்லை. இந்த பிரைட்ஸ் மேடுக்கு அவங்களாம் நீங்க மஸ்கராவே வச்சிடலாம், அவங்க கொடுக்குற ரேட் பொறுத்து. ஹெச்டிலாம் பண்றீங்கன்னும் போது கண்டிப்பா லேஷஸ் வச்சு இல்ல மீடியம் வாங்கினா போதும் மேம். மீடியம்னா இல்லை நம்பர் 03, 02 அப்படின்ட்டு நம்பர் அதுல இருக்குதானே மேம்? ஓகே மேம். இதுல நீங்க மகாதேவில வாங்குறீங்கன்னும் போது அவங்ககிட்ட 25 ரூபாயிலேருந்தே இருக்கும். 25 ரூபாயெல்லாம் வாங்கினீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும். ஒரு 50 ரூபாய் கொடுத்து லேஷ் வாங்கினீங்கன்னும் போது இந்த மாதிரி ஒரிஜினல் ஹேர் மாதிரி இருக்கும். அவங்ககிட்டயே 50 ரூபாய்க்கெல்லாம் இருக்குது. நானே வாங்கிக்கிறேன், சின்ன சிங்கிளாக கிடைக்கும். ஒன்று 50 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்லா இல்லைன்னா நான் நல்லா பிராண்ட் இருக்கும். வாங்கலாம். ரீகோடு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா மேக் அப்படின்ட்டு வரும். ஓகே மேம். மேக் மேக் ரீகோடு இது ரெண்டுத்துல வாங்கிக்கலாம். இது லேஷ் க்ளூ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய வருதுல்ல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மகாதேவ்லலாம் வாங்கணும் அப்படின்னா டியோ வாங்கிக்கோங்க. DUO லேஷ் க்ளூ. ஐலாஷ் ப்ளூ. லேஷ் க்ளூ வந்து DUO. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் இருக்கும், ஒயிட் கலர் இருக்கும். இதுல வந்து பிளாக் வாங்கவே கூடாது. நிறைய மகாதேவ்ல ஏமாத்துவான். இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நான் போனாவே இது எடுத்து கொடுத்துருவான் பிளாக். ஏன் பிளாக் வாங்கக்கூடாதுன்னா நம்ம ஐலைனர்லாம் போடும். நீங்க லேஷ் ஒட்டி ஒழுங்கா லேஷ் எப்பவுமே வந்து எவ்வளவு நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் அந்த லேஷ் நமக்கு சரி பண்ணும். ஏன்னா வந்து மேக்கப் வந்து ஏன் அது வெளியே வருதுன்னா நம்ம ஒட்டமா கரெக்டா ஒட்டிடுவோம். எப்படி இருந்தாலும் பிரைடுக்கு செட் ஆகும். செட் ஆகும்போது என்ன ஆகும், அந்த தனியா வந்து அந்த க்ளூ வந்து மேலே வந்துடும். அது மேலே வந்தப்போ என்ன ஆகுது, இப்போ நம்ம ஒயிட் கலரில் வாங்கும்போது நீங்கள் திருப்பி க்ளூ போட்டு ஒட்டினாலும் அங்கே எதுவுமே உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகாது. இதே நீங்கள் பிளாக் கலர் வாங்கினா அது ஒட்டி எடுத்து அந்த இடமே கருப்பாயிடும். ஃபுல்லாகவே கண்ணு ஃபுல்லாகவே கருப்பாக நல்லா ஆகிடும். அதனால பிளாக் கொடுத்தா வாங்காதீங்க. ஒயிட் கலர் வாங்கல. இந்த டிரான்ஸ்பரண்ட் டியோலேயே கிடையாது, இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் கூட இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. ரீகோடில் இருக்குது, இது நல்லா இருக்குது. டியோ எல்லாம் விட இது நல்லா இருக்கும். இது வந்து ஒரு 400 ஆகும் க்ளூ மட்டுமே. ஆனா இது நல்லா இருக்கும். டியோ பிராண்ட். இன்னொன்று ரீகோ. இன்சைட்டு ப்ளூ ஹெவன், இன்சைட்டு நெப்லின் கொலாசல். ப்ளூ ஹெவன் இன்சைட். ஓகே மேம். நெப்லின், ரீகோட், இதெல்லாம் வந்து நீங்கள் லைனர் வாங்கிக்கலாம். இதே பிராண்டில் மஸ்காராவும் வாங்கிக்கலாம், சேம் பிராண்ட். லைனருக்கு அப்புறமா காஜல் பார்த்தீங்கன்னா நிறைய முகூர்த்தம்க்கெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஸ்வெட் ப்ரூஃப், வாட்டர் ப்ரூஃப், ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃபாக இருக்கணும்னா ஃபாரெவர் 52ல இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது அவங்க அழுதாலோ இல்லை செட்டு வந்தாலுமே இது வந்து மேக்கப்போட சேர்ந்து வராது. ஃபாரெவர் 52. ஆமாம், ஃபவுண்டேஷன் பிராண்ட் சொன்ன பார்த்தீங்களா, ஃபாரெவர் 52 அதே தான் காஜல் பிராண்ட். இது வந்து 700 ரூபாய் இந்த ஒரு காஜல். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்விஸ் பியூட்டி. இந்த ஸ்விஸ் பியூட்டி பார்த்தீங்கன்னா 400 300 வரும். 429 ஸ்விஸ் பியூட்டி. ஆனால் இது வந்து கொஞ்சம் இந்த அளவுக்கு இது இருக்காது ஸ்விஸ் பியூட்டி. நீங்கள் கண்ணை தேய்ச்சா கொண்டாலாம் வந்து இது கொஞ்சம் ஸ்மஜ் ஆகும், ஆனால் இது ஆகாது. நான் ரெண்டுமே